அவர் மேல் என்ன செஞ்சாங்களாம்? அநேக குற்றங்களை சாட்டினார்கள். என்ன குற்றம்? அநேக குற்றம். ஒரு குற்றம் ரெண்டு குற்றம் இல்லை, அநேக குற்றங்களை இயேசுவின் மேல் சாட்டினார்கள். அல்லேலூயா. அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லவே இல்லையா? எத்தனையோ குற்றங்கள் அவர் மேல் அடுக்கிறாங்க, அதுக்கெல்லாம் அவர் என்ன செய்யலையா? பதில் சொல்லலையா? அல்லேலூயா. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டான். பிலாத்துவும் கேட்குறான், என்ன இது, இவ்வளோ பேர் உங்க மேலே குற்றம் சுமத்துறாங்க, நிறைய குற்றங்களை உன் மேலே அடுக்கிறாங்க, இதற்கு நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டியா அப்படின்னு பிலாத்துவே கேட்குறான். அதற்கும் அவர் என்ன செய்யல? ஒன்றுமே சொல்லவில்லை. இயேசுவோ அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். பிலாத்து என்ன செஞ்சானா? ஆச்சரியப்பட்டானா. இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதத்தை கண்டு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்டு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானத்தை கேட்டு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன பிரதியுத்தரம், பதில், ஆன்சர், இதை கேட்டு எத்தனையோ பேர் ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், அதை கண்டு எத்தனையோ பேர் ஆச்சரியப்பட்டாங்க. நிறைய வியாதிகளை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், இதையெல்லாம் கண்டு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் மாறுதரம் ஒன்று சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி பிலாத்து, தேசாதிபதி பிலாத்து என்ன செய்கிறான்? ஆச்சரியப்பட்டான். எதற்கு பிலாத்து ஆச்சரியப்பட்டான்? கடைசி நேரத்தில் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிலாத்து ஆச்சரியப்பட்டது எதை கண்டு? நிறைய அவர் மேலே குற்றம் சுமத்துறாங்க, அவர் பதில் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இதை கண்டு ஆச்சரியப்பட்டானோ. அல்லேலூயா. அந்த 2 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3, 4வது வசனம், பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள், அவரோ மாறுதரம் ஒன்றுமே சொல்லவில்லை, பதில் சொல்லவே இல்லையா. அதை கண்டு பிலாத்தும் கேட்கிறான், இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். அவர் உத்தரவு ஒன்றுமே சொல்லலையாம், பதில் ஒன்றுமே சொல்லலையாம். அதை கண்ட போது இவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன் ஆச்சரியப்பட்டான்? பிலாத்து ஆச்சரியப்பட்டது காரணம் என்ன? இந்நேரம் நம்ம மேலே ஒரு குற்றத்தை சாட்டியிருந்தாங்கன்னா நம்முடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்போம். நம்மளை யாராவது ஒருத்தவங்க குறை சொல்லியிருந்தா, நம்மளை யாராவது ஒருத்தவங்க ஏதாவது பேசி நம்ம மேலே வீண் பழியை சுமத்தியிருந்தா, குற்றப்படுத்தி பேசியிருந்தா, உடனே என்ன செய்வோம்? வானத்துக்கும் பூமிக்கும் தலைக்கால் புரியாமல் எகிருவோம், குதிப்போம். எப்படி என்ன நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படி என்று சொல்லி. ஆனால் அநேக குற்றங்களை சாட்டுகிறார்கள், அவர் மாறுதரம் ஒன்றுமே சொல்லலை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இப்படி சொன்னார். வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்க. என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க என்றார். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம கற்றுக்கொண்டது எல்லாம் என்னது? பாட்டு கற்றுக்கிறோம், வசனம் கற்றுக்கிறோம், வாழ கற்றுக்க மாட்டேங்கிறோம். வசனத்தை கற்றுக்கிறோம், வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் இல்லையா? விதவிதமாக பாட்டு பாட கற்றுக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்ளுங்கள்? அவர் என்னென்ன சொன்னாரோ அவைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிறது எல்லாம் வசனத்தை நிறைய கற்றுக்கொள்கிறோம். பிரசங்கம் பண்ணுறது எப்படி, சங்கீத தியானம் எடுப்பது எப்படி, 7 வார்த்தை பேசுவது எப்படி, சிலுவை தியானத்தை பற்றி பேசுவது எப்படி, அல்லேலூயா, பாடல் பாடுவது எப்படி, வர்ஷிப் ஆராதனை செய்வது எப்படி,
எதற்கு எப்படி ஜெபிக்கணும், இதெல்லாம் தான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன காரியம், என்னுடைய வசனத்தின்படி மாத்திரமல்ல, என் வசனத்தை மாத்திரமல்ல, என் வசனத்தின்படி வாழவும் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுதுதான் உங்க ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏன் இன்னைக்கு நிறைய பேருடைய ஆத்துமாவுக்கு, குடும்பத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லை, ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னா, அவர்கள் கற்றுக்கொண்டது ஜெபம் பண்ண கற்றுக்கொண்டாங்க, காணிக்கை போட கற்றுக்கொண்டாங்க, பாடல் பாட கற்றுக்கொண்டாங்க, மற்ற காரியங்களை கற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன வாழ்க்கைக்கு உரிய காரியங்களை கற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதனாலவே அவருடைய வாழ்க்கைக்கு என்ன கிடைக்கல, இளைப்பாறுதல் கிடைக்கல, சமாதானம் கிடைக்கல. அவங்க நினைக்கிறாங்க, ஏன் நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து நமக்கு ஏன் இளைப்பாறுதல் இல்லை, ஏன் நமக்கு சமாதானம் இல்லை, ஏன் நமக்கு நிம்மதி இல்லை அப்படி என்று சொல்லி அவங்க புலம்பி தவிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வாழ வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ எதை கற்றுக் கொடுக்க சொல்றாரு, எதை கற்றுக்கொள்ளுங்கள், எங்கேயோ போய் கற்றுக்கொண்டு வாங்கன்னு சொல்லலை, என்னிடத்தில் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க. அப்போ அவரிடத்தில் என்ன கற்றுக்கொள்ளணும், அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு முழு வாழ்க்கைக்கும் அவரிடத்தில் என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அவ்வளவா இருக்கிறது. அப்போ அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அவரிடத்தில் அநேகம் உண்டு. அதில் ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கிறோம். அவர் மேல் அநேக குற்றம் சுமட்டினார்கள், அநேக குற்றம் சாட்டினார்கள், அநேக குறை சொன்னார்கள், எத்தனையோ விதமான குற்றங்களை அவர் மேலே சாட்டினார்கள், அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ அதற்கு மறு உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அல்லேலூயா. அதுக்கு அவர் பதில் சொல்லலை. நேரம் நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், யார் அது, என்ன சொன்னாங்களா, எடு போனை போடு, அவன் நம்பருக்கு போனை போடு, அல்லேலூயா, போனை போடு, அவனுக்கு முதல்ல போனை போடுன்னா போடணும். 4 வார்த்தை கேட்காம விட மாட்டான் அவனை கேட்குற வார்த்தை இன்னைக்கு அவன் சாவணும். அது எப்படி என்ன சொல்லலாம், அது எப்படி அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம், அவன் பார்த்தானா, கேட்டானா, சொன்னானா, அல்லேலூயா. அதுக்கு நம்ம எப்படி முயற்சி பண்ணுறோம், உடனே அதை உடனே 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 என்ன செஞ்சிடறோம், அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ற, என்னிடத்தில் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க. அவர் மேலே எத்தனையோ குற்றம் சொன்னாங்க, என்னென்ன குற்றம் சொன்னாங்கன்றதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். அவர் மேலே எத்தனையோ குற்றம் சொன்னாங்க, அநேக குற்றம் சொன்னாங்களாம், இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னாங்க, வீண் பழிய சொன்னாங்க. எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டு அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகள் 8:32 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8:32. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். தம்முடைய வாயை என்ன பண்ணல, அவரு திறக்கலை. எத்தனையோ குற்றங்கள் அவர் மேலே சாட்டினாங்க, அவரோ தம்முடைய வாயை திறக்கவில்லை, அவருக்கு மாறு உத்தரவு சொல்லவில்லை. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் பேசிக்கொண்டு இல்லை. இதை தான் ஆண்டவர் சொல்ல, என்னிடத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க. நாம் இதெல்லாம் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். நாம் கற்றுக்கொள்றதெல்லாம் என்னது, முதல் வார்த்தை எப்படி பேசலாம், 2வது வார்த்தை எப்படி பேசலாம், 3வது வார்த்தை எப்படி பேசலாம், 7 வார்த்தை எப்படி பேசலாம். இந்த சிலுவை தியானத்தில் இந்த குட் ஃப்ரைடேவை முன்னிட்டு எல்லாரும் கற்றுக்கொள்றது என்னது, 7 வார்த்தை எப்படி பேசலாம் தான் கற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் ஒரு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், அவரிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தை என்ன, இந்த வசனம்லாம் நமக்கு கண்ணுக்கு என்ன பண்ணது, தெரியவே தெரியாது. இந்த வசனம் நம்ம அறிவுக்கு எட்டவே எட்டாது. நமக்கு தெரிஞ்சது பூரா, அறிவுக்கு எட்டினது பூரா, பிதாவே இவர்களுக்கு மன்னியம், அல்லேலூயா, அதையும் செய்யறது கிடையாது. மன்னிக்க சொல்லிட்டு மன்னிப்பை பற்றி முதல் வார்த்தை பேசிட்டு 2வது வார்த்தை பேசிட்டு அதையும் என்ன செய்யறதில்ல, மன்னிக்கிறது கிடையாது. அப்புறம் எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும் நம்ம ஆத்மாவுக்கு? பிதாவே மன்னியும் சொல்கிறோம், மன்னிக்கிறது கிடையாது. முடிந்ததுன்னு சொல்கிறோம், முடிக்கிறது கிடையாது. ஒப்புவிக்கிறோன்னு சொல்கிறோம், அதுவும் ஒப்புவிக்கிறது கிடையாது.
தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறோம், தாகம் தீர்க்கிறதும் கிடையாது. அதோ உன் தாயினாரு, அவங்களையும் பராமரிக்கிறதும் கிடையாது, சோறு போடுறதும் கிடையாது. ஆனால் 7 வார்த்தை பேச கற்றுக்கொண்டுட்டோம், அழகாக பேச கற்றுக்கொண்டுட்டோம். அல்லேலூயா.